அது என்னன்னா லியோ படம் வந்து இவ்வளோ நான் 25 வருஷம் ஆச்சு மாஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1600 டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துட்டு இருக்கோம். நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த் 840. இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க, கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல, அவங்களால பண்ண முடியாது, செட்டில் ஆனவங்க, குழந்தை பெற்ற அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க. ஸோ நமக்கு இருந்தது 500 சில்லற டான்சஸ் நம்ம சங்கத்திலேருந்து வந்துட்டாங்க. ப்ளஸ் என்னன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும், வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும், அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளா யூனியன்லேருந்து, ஆந்திரா யூனியன்லேருந்து, ஹைதராபாத் யூனியன்லேருந்து, சரி அது ஹைதராபாத் யூனியன், கேரளா யூனியன், இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்களை வர வைக்கிறது, அவங்களை திருப்பி தங்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு. அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம். இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் பெப்சியும் சேர்ந்து, அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட், மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட், அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும், அந்த அக்ரிமெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு. அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது. மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டேரக்டாக இங்கே யூனியன் காமிச்சிடும். எப்பவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும், அதாவது ஷோபி மாஸ்டர் இருக்கட்டும், கல்யாண மாஸ்டர், எந்த மாஸ்டர் இருக்கட்டும், அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியன் வரும். த்ரூ யூனியன்லேருந்து டேரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது ஒரு சார்ட் கொடுப்பாங்க, அந்த சார்ட்ல அவங்களுக்கு லோன் இருக்கா, அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை அவங்க பேர் என்ன லோன், எஜுகேஷன் லோன் இல்லை சந்தா கட்டலையா, இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போயிடும். இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன். இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே, நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமுனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் பெப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 60% ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போறாரு. அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு டேரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு. இது நடந்தது. இதுக்கப்புறம் இதுல என்ன தவறுன்றது எனக்கு தெரியல. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பேட்டால் ஒன்று கொடுப்பாங்க, வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்க இப்போ 1600 பாருங்க எவ்வளவு பேர், குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 சில்லற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ இவர் ஒரு ட்ரெஷர் என்னும்போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பாரு. இவர் என்ன போவாரு, அவங்க கூட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, 50 இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு பேருக்கும் கொடுத்து வவுச்சரை கொடுத்து அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு, இந்த காசை கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு, அவங்களுக்கு கரெக்டா போச்சா, என்ன ஏது, எப்படி பிடிக்க முடியும், எப்படி செய்ய முடியும், இதுதான் என் வேலையா. நான் பாட்டு எடுப்பேனா, அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேனா, அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேனா, ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேனா. ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆனாதான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும், அவரு திருப்தி ஆனதான் கரெக்டா ஷாட் வைப்பாங்க. மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவரு சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் அடுத்த படத்துக்கு எனக்கு கூப்பிடல, அவரு கூப்பிட மாட்டார். இதையும் மீறி அங்க ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும். இதனாலும் அங்க சாஃப்டா போனாதான் நான் நிம்மதியாக அங்க பாட்டு எடுக்க முடியும். அது ஒருத்தருக்கு இதுனா கூட அங்க நிம்மதியாக பாட்டு எடுக்க முடியாது. சோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சிச்சுவேஷன் அது. இது இல்லாம இவ்வளவு டான்சஸ் ஹேண்டில் பண்ணும், என்னோட டான்சஸ் 500 பேர். இது இல்லாம நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம். நான் ஜியா தான் சொல்லுவேன். ஜியா பார்த்தா எல்லாம் முன்னாடி ஓடிடுறாங்க, திருப்பி முதல்ல அவங்க பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்றதுக்கு அவ்வளவு. சோ நான் இதை எப்படி அதெல்லாம் நான் பார்க்க முடியாது.